ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் தாபா ஸ்டைலில் ஒரு சூப்பரான பன்னீர் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு ஒரு கியூப் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சுருக்க பன்னீரை நல்லா சேர்த்து 2 சைடும் மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் ஆன பன்னீரை 2 பக்கம் திருப்பி போட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்குள்ள 1 ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு ஒரு 3 பழுத்த தக்காளியை 2 கட் பண்ணி இந்த மாதிரி அதிலே போட்டு ரோஸ்ட் பண்ணுங்கள். 2 சைடும் நல்லா இந்த அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து ஆற வச்சிடலாம். தக்காளி பட்டரில் நல்லா இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே எடுத்து ஆற வச்சிடலாம். ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பன்னீரை நமக்கு வேணுங்கிற சைஸுக்கு கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய பெரிய க்யூப்ஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1.5 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1.5 ஸ்பூன் அளவு தனியாத்தூள், கொஞ்சமாக கசூரி மேத்தி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது மிக்ஸி ஜாரில் நம்ம ஆற வச்சு ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க தக்காளி கூடவே 4-5 முந்திரி அப்புறம் எடுத்து வச்சுருக்க மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த கிரேவிக்கு நல்லா ஒரு புளிப்பு சுவை தரத்துக்காக ஒரு 2 ஸ்பூன் அளவு நல்லா திக்கான தயிர் சேர்த்துக்கலாம். இதுவுமே சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடுங்க. அடுத்தது நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் நல்லா புடிசாக கட் பண்ணது இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்ததாக இது கூட 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதாக சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த மசாலா விழுதை ஆட் பண்ணிக்கலாம். இதுவுமே மீடியமான ஃப்ளேமில் வச்சு அதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம அதில் தக்காளி மட்டும்தான் வதக்கியிருக்கோம். பாக்கி மசாலா தூள் எல்லாமே டேரெக்டாக போட்டு கிரைண்ட் பண்ணதுனால அந்த தூளோட பச்சை வாடை போகிற அளவுக்கு மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுருங்க. இது 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா இந்த அளவுக்கு பச்சை வாடை போகிற அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம பட்டரில் ஆல்ரெடி டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பன்னீர் க்யூப்ஸை ஆட் பண்ணிக்கலாம். மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷத்தில் சப்பாத்திக்கு ஒரு அல்டிமேட்டான சைட் டிஷ் ரெசிபி நம்ம லஞ்ச் பாக்ஸில் செய்யும் போது காலை நேரத்தில் ரொம்பவே குயிக்காக ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.